வர்றத பார்த்து ஜனங்க ஏன் இவ்வளவு பயந்து ஓடுறாங்க? ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க இன்னைக்கு குளிக்கவே இல்லைன்ற விஷயம். சேத்துல விழுந்தா எல்லாரும் அழுக்காவாங்க. டோனி பாஸ் தினமும் குளிக்க மாட்டாருங்க. இந்த டோனி ஒரு பஞ்ச் விட்டா அடி மாதிரி விழும். பிரச்சனை வரும்போது புயல் வேகத்துல அதை கடந்து போறவன தான் ஒரே வார்த்தையில சொல்லுண்டா டிடெக்டிவ் சார்பட்னு சொல்லுவாங்க. பிரமோத சார், என்ன ஒரு பஞ்ச் டயலாக் இது. இப்பவே நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் நான் டோனிக்கும் ரோல் நம்பர் 420 ரெண்டு பேருக்கும் சொல்லிடுறேன். ஓடுங்க டோனி பாஸ், சீக்கிரமா ஓடலாம். இல்லனா நாமளும் அப்பளம் மாதிரியே நொறுங்கி போயிடுவோம். அங்க பாருங்க. இந்த அளவுக்கு வேஃபர்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னால அடுத்த 2 மணி நேரத்துக்கு எதையுமே சாப்பிட முடியாது. அவ்வளவு வேஃபர் சாப்பிட்டிருக்கேன். ப்ராமிஸ் பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். R7ஓட டேஞ்சர் லைட் பிளிங்க் ஆகுது. சிக்னல் ரொம்ப தூரத்துல இருந்து வருது. வேற வழியே இல்ல, சூப்பர் ஸ்பீடவை கூப்பிட்டுதான் ஆகணும். டேஞ்சருங்கிறது கேட்டதுமே எனக்கு மறுபடியும் பசி வந்துருச்சு. நான் என்ன கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ ஜெட் ஸ்பீட்ல நார்த் டைரக்ஷன் போ. Yes bro, let's go. Tighten your seat belts and here we go. பறக்கும் ஹேமருடைய அட்டாக். காரெல்லாம் சுக்குநூறா பறந்துரும். Oh no! இங்க இருக்கிற யாரோ காரெல்லாம் சுக்குநூறா உடைச்சிருக்காங்களே. யார் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க? அங்க பாரு சூப்பர் ஸ்பீடோ, சீக்கிரமா அதை ஃபாலோ பண்ணு. திடீர்னு எப்படி காணாம போச்சு? அச்சச்சோ, என்ன பண்றது? இந்த பறக்கிற ஹேமர் நம்ம